கண்டீர். அதுதான் இயற்கை. அந்த இறைவனால் படைக்கப்பட்டதான் எல்லா அண்டங்கள், எல்லா உயிர்கள், எல்லா இயக்கங்களும். இயக்கங்களை போய் நீங்கள் எப்படி நீங்கள் இயற்கைன்னு சொல்ல முடியும்? இயற்கை என்பது என்றும் நிரந்தரமானது, என்றும் அழியாதது, யாரும் அழிக்க முடியாததுக்கு பேர் தான் இயற்கை. எல்லாமே இது அப்போ புயல் வந்துச்சுன்னா மாறுது இல்லை, இது இயற்கையா? பூகம்பம் வருது இயற்கையா? இயற்கைக்கு அழிவு வரக்கூடாது. அதுதான் என்றும் உள்ளதுவா அப்படின்னு போடுவார். அதுதான் சொல்லுவார் வள்ளலார். இன்னொரு பாடல் சொல்லுவார், ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்று இரண்டு மானார், இன்று முலார் அன்று முலார் இன்று முலார் என்று முலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமெல்லார் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் உலார் யாவும் இலார் யாவும் ஒன்றொரு தாமாகின் என்றார், திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர்.